வெல்கம் டு எம்கேஆர் ப்ரீப்ரெஸ் சர்வீஸ். என் பேர் முத்துக்குமார். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொஞ்சம் கலரோட வேலையை நம்ம எப்படி பார்க்குறது, கலரை எப்படி எப்படி நம்ம கரெக்ஷன் எப்படி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டோட ஒரு பிடிஎஃப் ஃபைலோட என்னென்ன எரர்ஸ் இருக்குது, எப்படி எந்த இடத்துல இருக்குங்கிற நம்ம செக் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ வந்து இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். பட் ஆனால் புது ஃபைல் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு போஸ்டரு, பீஸாவோட போஸ்டர் இது. ஸோ நம்ம இதில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருந்தோம், நம்ம இப்போ இந்த ஃபைலில் என்னென்ன இது இருக்குது, ஸோ அந்த ஃபைல் எங்கெங்கே இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிற நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைல்ஸில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேட்டரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது. அண்ட் பிடிஎஃப் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். சைஸு என்ன ஏதுங்கிறது இது இருக்குது. பேஜோட சைஸ் வந்து இன்ச்சஸில் இருக்குது. அதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸ் வேண்டியதில்லை. ஃபாண்ட் வேணும். ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாண்ட் ஓப்பனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஃபாண்ட்டை எப்படி கரு பண்ணலாங்கிறது நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து இப்படி இருக்குது. ஸோ அண்ட் இந்த ஃபைல் வந்து ஆர்ஜிபிள் இருக்குதா, சிஎம்ஒய்க்கில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதுவுமே நம்ம பார்த்துடலாம் இன்றைக்கி. ஆர்ஜிபிள் கிடையாது, சிஎம்ஒய்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணால் என்னென்ன கலர் வெளியே வரும் அப்படிங்கிற எரர்ஸு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்தோம் இன்றைக்கி. ஸோ இது ஒரு ஃபைலு. ஸோ நான் இன்னொரு ஃபைல் ஒன்று வச்சுருக்கிறேன். இது வந்து இன்னொரு ஃபைல் ஒன்று. இதில் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா போஸ்ட் 1, போஸ்ட் 2ன்னு போட்டிருப்பேன். இதில் போஸ்ட் 1ன்னு போட்டிருப்பேன். ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜிபியாக இருக்குது, இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா சிஎம்ஒய்க்காக இருக்கும். ஸோ அது ரெண்டும் எப்படி நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்ம ஆர்ஜிபியில் இருக்கும், சிஎம்ஒய்க்காக இருக்கும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா கலரோட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நியர்ஸாக தான் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த சேஞ்சஸ் நான் நோட்டீஸ் பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு, இதெல்லாம் எங்கள் சின்ன சேஞ்சஸ் ஆகும்ன்ட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம ஃபைல் எதில் ரெடி பண்ணணுங்கிற பார்த்தாச்சு. ஸோ நம்ம கலர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் 1ன்னு சொல்லி இந்த ஃபைல் நான் எடுத்துருக்கிறேன். இந்த ஃபைல் நம்ம கலர் செக் பண்ணி பார்ப்போம். கலர் செக் பண்ண நம்ம எங்கே போகிறோம், நம்ம அவுட்புட் ப்ரிவியூவில் பார்க்கலாம் கலர். ஸோ அந்த அவுட்புட் ப்ரிவியூ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம 4 கலர் மட்டும் தான் காமிக்குது. இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ் கலர். மேக்ஸிமமானது இதான் யூஸ் பண்ணுவாங்க. பேண்டோன் கலர் அப்படிங்கிறது நம்ம போனதுனா மேக்ஸிமம் பிராண்டிங்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பிராண்டு இப்போ நம்ம இதில் இருக்குது, போஸ்டலி ஃபோர்ட் கார்னர் இருக்குங்கிற வந்து ஒரு பிராண்டோட நேமு. ஸோ அந்த பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி கலர், எனக்கு இந்த எல்லோ வந்து எப்போவே மாறக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேண்டோன் கலராக போவாங்க. இப்போ இதில் 4 கலர் இருக்கும்போது என்னென்னா இந்த 4 கலர் வேலையும் காமிக்கும். அது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ், அதுவும் அப்பவும் ஆகலாம், கம்மியாக ஆகலாம். இப்போ சியான் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதான் கலர் வேலை மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிளாக் கூட அதிகமாச்சுன்னா உங்களுக்கு டார்க்காக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் பேண்டோன் கலருங்கிறது அப்படி கிடையாது. நம்ம என்ன கலர் எல்லோ மாதிரி இருக்கிறது வந்து இப்போ கோல்டன் எல்லோ, இது வந்து கோல்டன் எல்லோவாக இருக்குது அப்படின்னா இந்த கோல்டன் எல்லோ கலர் வந்து தனி இங்காகவே இருக்கும், ஜஸ்ட் செப்பரேட் இங்க். அதுதான் நம்ம வந்து பேண்டோன்ங்கிறது சொல்லுவோம். நம்ம செப்பரேட் கலர் அது வந்து ஒரே இதுதான் 100%. அதை நம்ம எவ்வளோ கம்மி பண்ணாலும் மேலே கூட்டினாலுமே அந்த கலர் தான் வேரி ஆகுமே தவிர அந்த கலரோட சேஞ்சஸ் இதாகாது. நான் அந்த பேண்டனோட தான் நான் ஃபர்தராக உங்களை சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி வரும்ன்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த ஃபைலில் வந்து பிளாக் எதுவும் இருக்குங்களா, பிளாக் ஆஃப் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி மெயினான ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபைல் கொடுத்தாங்க அப்படின்னா பிளாக்கை தான் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணி பார்க்கணும். என்ன ரீசன் அப்படின்னா பிளாக் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற நமக்கு வந்து ஐடியா பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அந்த பிளாக் ஆனப்போ இந்த டார்க் தெரியும் பார்த்தீங்களா, இது வந்து எங்கெங்கே இருக்குது. நான் நெக்ஸ்ட் ஃபைல் யூஸ் பண்ணும்போது வந்து பிளாக் டெக்ஸ்ட் உள்ள ஃபைல் எடுத்துறேன். ஸோ அதில் எப்படி நம்ம ஐடியா பண்ணுறதும் நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபைல் வச்சு நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இது ஒன்று ஆச்சுங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜிபி. ஸோ இந்த ஆர்ஜிபி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்களா, ஆர்ஜிபி கிளிக் பண்ணும்போது எல்லா கண்டென்ட்டுமே அப்படியே தெரியுது. ஸோ என்னென்னா இந்த ஃபைல் வந்து ஆர்ஜிபியில் இருக்குது. இது நம்ம எப்படி சிஎம்ஒய்க்காக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எங்கெங்கெல்லாம் கன்வெர்ட் பண்ணலாம், எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறேன். இது ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு இது வந்து ஆல்லே வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நம்ம இதில் வந்து ரெண்டு எரர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு என்னது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைலில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா ஃபாண்ட் ஒன்று ஓப்பனில் இருக்குது. இந்த ஃபாண்ட்டை நம்ம கர்வ் பண்ணணும். கர்வ் ஒரு அவுட்லைன், நம்ம கர்வ் இல்லைன்னா அவுட்லைன் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜிபி ஃபைலாக இருக்குது. ஸோ இந்த ஆர்ஜிபி ஃபைல் நம்ம மாற்றணும். அதுக்கப்புறம் இந்த ஃபைலில் ப்ளீடு இருக்கா இல்லையா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணணும். அதை நம்ம எதாவது செக் பண்ணுறோம், ப்ளீடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம ஃபைலோட சைஸ்லாம் செக் பண்ணணும். இது இப்போ இன்ச்சஸில் இருக்குது, நான் இதில் மாற்றிக்கிறேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சஸில் இருக்கிறது எம்எம்மாக மாற்றிக்கலாம். ஸோ ப்ளீடு இருக்கா இல்லைங்கிறது ஈஸியாக ஐடியா பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 210/297. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு A4 சைஸில் இருக்குது. ஸோ இதில் ப்ளீடு இருக்கா இல்லையா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணணும். அதுவும் நான் செக் பண்ணி சொல்லி தந்துடுறேன். அவங்களுக்கு எப்படி நம்ம ப்ளீடை வைக்கிறது, ப்ளீடு எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லி தந்துடுறேன் நான். அது ஒரு டூல் மூலமாக சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து ஃபர்தராக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம அதை டூல் இல்லாமல் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஈஸியாக ஐடியா பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதாச்சு. ஸோ நம்ம இந்த ஃபைலை இது வந்து பார்த்திங்கன்னா RGB ஃபைல், Instagram post 1. ஸோ இந்த செகண்ட் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பண்ண ஃபைலு. கமெண்டில் போய்ட்டு நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று அவுட்லைனில் இருக்கும். கலர் வந்து பார்த்திங்கன்னா CMYKல தான் இருக்கும் அந்த ஃபைலு. இதில் அவுட்புட் ரிவ்யூவு, இதில் வந்து பார்த்திங்கன்னா RGB இருக்குது. இதில் RGB வந்து எதுவுமே இல்லாமல் இருக்குங்களா? அதே இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா RGB வந்து என்ன தெரியுது, எல்லாமே தெரியுது உங்களுக்கு. ஏன்னா இந்த ஃபைல் வந்து RGB இருக்குது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் CMYKல இருக்குது. ஸோ இது வந்து கலரோட இது கரெக்டான இதாக இருக்குது. இந்த ரெண்டுமே உங்களுக்கு பெருசாக ஒன்று RGB வந்து CMYK கன்வெர்ட் பண்ணும்போது கலர் வேரியேஷன் வரும். அந்த கலர் வேரியேஷன் வர்றது வந்து எப்படி நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம ஐடியா கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ இப்போ இந்த ஃபைலுக்கும் இந்த ஃபைலோட இதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிட்டுங்களா? உங்களுக்கு எங்கே கலரோட இது காமிக்கிட்டு. ஸோ நான் சிக்ஸாக் பண்ணி காமிக்கிறேன். சிக்ஸாக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் டேபு. ஸோ இது அப்படின்னா 2 இதுக்கும் மாறிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த கெட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் அண்ட் டார்க்காக மாறுதா? அதே இந்த லோகோ பார்த்தீங்களா? லோகோ லைட் அண்ட் டார்க்குன்னு மாறுதா? ஒரு இது வந்து பிரைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது, இன்னொரு வந்துன்னா கொஞ்சம் டார்க் இதாக பிளாக்கிஷ் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த லைட்டாக தெரியும் பார்த்திங்களா, ஒரு வைப்ரண்ட்டாக தெரியும் பார்த்திங்களா? அதுதான் RGB ஃபைல். எப்போவுமே RGB ஃபைல் வந்து ஒரு வைப்ரண்ட்டாக தான் தெரியும். CMYK அப்படி கிடையாது. நம்ம பிரிண்டில் எப்படி பார்க்குறோமோ அந்தமாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த 50% இருக்குது அந்த ரவுண்டில் இந்த ஷேப், ரவுண்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா? அதில் உள்ளது பாருங்கள், அதுலேயும் தெரியுது பார்த்தீங்களா? இந்த இடத்துல, அதுக்கப்புறம் இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா? லைட் அண்ட் டார்க்காக மாறுது. ஸோ எல்லோ வந்து மேக்ஸிமம் லைட் அண்ட் டார்க்காக மாறுது. இந்த ஒயிட்டுமே மாறுது பாருங்கள். இது RGB இருக்க ஃபைலுக்கு எப்படி இருக்குது, CMYK ஃபைலில் இருக்குது எப்படி இருக்குது. ஸோ நம்ம இதை தான் எப்படி நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது, எப்படி நம்ம இதெல்லாம் செய்கிறது. நம்ம கலரோட இது வந்து மினிமலான ஒரு சேஞ்சஸ் தான் இது. ஸோ இந்த சேஞ்சஸ் வர அளவுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் இந்த post 2 ஃபைலை டெலிட் பண்ணிடுறேன், இந்த க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ post 1 ஃபைலை மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபாண்ட் வந்து கர்வ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், ஃபாண்ட்டை கர்வ் பண்ணுறது நம்ம எப்படி இது பண்ண முடியும், ஃபாண்ட் வந்து அப்படி நம்ம ஒரு டைப்பாக இருந்தால் தான் நமக்கு வந்து நம்ம எப்பவுமே ஈஸியாக முடியும் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரிஜினல் ஃபைல் எப்போவுமே கிளைண்ட் ஒரு ஒரிஜினல் ஃபைல் கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரிஜினல் ஃபைல் நம்ம வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கணும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரிஜினல் ஃபைல் எடுக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இதுதான் அந்த ஒரிஜினல் ஃபைலு. ஸோ இந்த ஃபைல் நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் அதே இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு காப்பிங்க ஒரு ஃபைல் கிடச்சிருச்சு. ஸோ நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டர் பார்த்திங்கன்னா சோர்ஸுக்கு போட்டுக்கிறேன், சோர்ஸ் ஃபைல் போட்டுக்கிறேன். ஸோ அந்த சோர்ஸ் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டை தூக்கி இந்த ஃபஸ்ட்டு நம்ம காப்பி இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபைலை தூக்கி நான் அதில் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஃபைல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீநேம் பண்ணி எடிட், ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறோம் எடிட் அப்படிங்கிறத நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு ரெஃபரன்ஸ் காண்டி, ஏன்னா ரெண்டுமே ஒரே ஃபைலில் இருந்தால் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுங்க நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதுக்காக எடிட்னு சொல்லி ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? ஸோ இதை வந்து ஃபுல் பேஜ் வியூவில் வச்சுட்டு, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம வந்து இப்போ இதில் கலர் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ கலர் நமக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா CMYKல இல்லாமல் RGBல இருக்குது இந்த ஃபைலு, கரெக்டுங்களா? ஸோ நம்ம இதை வந்து நம்ம இப்போ RGBல இருக்கிறது வந்து CMYK கன்வெர்ட் பண்ணணும். CMYK கன்வெர்ட் பண்ண நம்ம எங்கே போகலாம், என்ன எதுவுமே இல்லை, இந்த ஃப்ரீ ஃப்ளைட்னு சொல்லி பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும், ஃப்ரீ ஃப்ளைட். இது வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து இன்பில்ட்டாக அக்ரோபாட்லேயே கொடுக்குறது. இதுலேயே நம்ம நிறைய கன்வர்சேஷன் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீ பர்சனல் இருக்குது பார்த்தீங்களா, சீட் கட், ஆஃப் செட், CMYK. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதிலே நீங்கள் அதோட டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, என்ன இது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருப்பாங்க. இது வந்து CMYKவாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு இது. ஸோ இதை நம்ம அனலைஸ் அண்ட் ஃபிக்ஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து உட்காரும். ஸோ எடிட்,
1 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து என்னென்னா கன்வெர்ட் ஆகி சேவ் ஆகும். உங்களுக்கு ஆர்ஜிபி ஃபைல் வந்து சிஎம்ஓகே கன்வெர்ட் ஆகி சேவ் ஆகிடும். இந்த வருது பார்த்தீங்களா, கன்வெர்ட் கலர் அப்படின்னு தான் 2 ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி 631 ஆப்ஜெக்ட் வந்து இப்போ கன்வெர்ட் ஆகிருக்குது. ரிமூவ் பேஜ் ஆக விச் ஆர் கம்ப்ளீட்லி அவுட் சைட் ஆஃப் த பேஜ் ஏரியா. ஸோ அப்படின்னா இந்த பேஜுக்கு வெளியே என்னெல்லாம் இருக்குது, சில எல்லாத்துக்கு நீங்கள் இந்த ஃபைலில் எதுக்காண்டி நம்ம இதெல்லாம் ரிமூவ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு இம்போஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேரில் வந்து சில இது என்னென்னா உங்களுக்கு ஒரு இதுலேயுமே எல்லாமே உங்களுக்கு பேஜோட அவுட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு உள்ளே வந்து காமிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அந்தமாரி இதுக்காண்டி அந்த இதெல்லாம் வெளியே இருக்கிறதெல்லாம் பேஜோட அவுட் சைடில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வெளியே எடுக்குது. ஸோ டிரான்ஸ்பரன்சி வரது எல்லாம் மாற்றிருக்குது. ஸோ இந்தமாரி நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்குது. இதில் இருக்க கலரோட இது எல்லாமே அந்த ப்ரீப்ரஸில் மேக்ஸிமமான என்ன இது வேணுமோ நம்ம அதெல்லாம் இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். சிம்பிள் இது, அவ்வளோதான். ப்ரீப்ரஸில்